கரிகால சோழனடா தற்காலத்தில் வாராண்டா பாண்டி நாட்டு மன்னனடா மறுபடியும் வாராண்டா. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீரவம்சன்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் வயல்களுக்கு பஞ்சம் இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த வம்சங்களுக்கு பஞ்சம் இருக்காது போல். இந்த படம் 2017 வந்திருக்கு. இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் ராதா ரவி, வாகி சந்திரசேகர், அப்புறம் வடிவுக்கரசி இவங்கெல்லாம் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, பழி வாங்க போகிறோன்னு சொல்லி நம்மளை பழி வாங்கிறது தான் இந்த படத்தோட முக்கியமான கதை. சரி வாங்க நம்ம படத்துக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் 2 பெரிய மிஸ்ஸை காமிக்கிறாங்க. அதில் அந்த தம்பிள்ஸ் மிஸ் வச்சுக்கிறாருல, அவர் தான் ஃபஸ்ட்டு வில்லன். இவர் தான் இந்த படத்தோட ஹைட் அண்ட் சீக் வில்லன். ஏன்னா ஒரு ஆரம்பத்தில் வருவார், அதுக்கப்புறம் வரவே மாட்டார். இதில் கதை என்னென்னா, இவர் ஆடுகளை வளர்த்து சண்டைக்கு விடுறவர். இவர்கிட்ட வாங்கின ஆடு ஒன்று ஆடு சண்டையில் தோத்துடும். இதனால் இவர்கிட்ட யாரும் ஆடு வாங்க மாட்டாங்க. இதனால் கடுப்பான இவர் அந்த ஆடை தோற்கடிச்ச குடும்பத்தையே பழி வாங்க நினைக்கிறாரு. ஏண்டா இதுக்கெல்லாமாடா பழி வாங்குவாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இங்கே அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. அவர் மட்டும் இல்லைங்க, யாருமே நினைக்க மாட்டாங்க. இதில் இவர் பழி வாங்கினாரா இல்லையாங்கிறது தான் அந்த படத்தோட வீர வம்சத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஒரு நாள் ஆடு சண்டைக்கு திருவிழா மாதிரி வைக்கிறாங்க. இதில் 2 ஊர் பெரிய தலைக்கட்டு, அவங்க தான் சண்டை நடத்துகிறாங்க. அது யாருன்னா அண்ணன் ராதா ரவியும் தம்பி வாகை சந்திரசேகர் சாரும் இருக்கிறாங்க. இதில் அந்த வில்லன் 2 பேருக்கும் கலவரத்தை ஊர் கலவரத்தை உண்டு பண்ணுறாரு. இந்த படத்தில் அண்ணன் கூட தம்பியோட ஆடு சண்டை வைக்க விடுறாங்க. இதில் தம்பியோட ஆடு ஜெயிச்சிருக்கு. இதனால் காண்டான அண்ணனோட ஒய்ஃபு கண்ணா பின்னான்னு கழுவி ஊற்றி அண்ணனை இரவனடியே சேர்த்துடுறாங்க. தம்பியோட குடும்பத்தை எப்படியாச்சும் அழிக்கணும்னு அண்ணனோட ஒய்ஃபு பழிவாங்க நினைக்கிறாங்க. எல்லாரையும் மிஞ்சிட்டீங்க. சங்கு, எவனை நான் கருவறுத்துக்கிட்டு இருக்கணும் அவங்கிட்டே சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். இந்த படத்தில் இப்போதான் ஹீரோவை காமிப்பாங்க. இதில் ஹீரோயின் காலேஜ் படிக்கிறவங்க. ஹீரோ வெட்டியாக அம்மா கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு நண்பர்களோட ஊர் சுற்றுறவங்க. ஒரு நாள் என் நண்பர்களோட போஸ்ட் ஓட்டிட்டு இருப்பாங்க. அப்போது இந்த பார்க்க வில்லன்னா அவங்க போஸ்ட் ஓட்டினால சூச்சு போயிடுது. இதனால் வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் சண்டை வருது. இதில் வில்லன் தோத்துட்டதால் ஹீரோ பழி வாங்க நினைக்கிறாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நம்ம ஹீரோ கிட்ட ஆடு திருட சொல்லி ஒரு மிஷன் கொடுக்குறாங்க. இவரும் இவர் நண்பர்களும் ஆட்டை திருடாமல் நம்ம ஹீரோயினை கடத்திடுறாங்க. இதில் ஆடு திருட சொன்னவர் ஆட்டை கடத்த சொன்னால் ஆளையாக கடத்துற அப்படின்னு சொல்லி உடனே சேர்த்து ஒரு அப்பி வெளியே துரத்திடுறாரு. இப்படி எங்கே போகணும்னு தெரியாத முழிச்சிட்ருக்கு நம்ம ஹீரோ. அந்த வழியாக ஹீரோயினோட தாத்தா வராரு. அவரோட கார் திடீர்னு ஒரு பிரச்சனை ஆகிடுது. இதில் இவர் ஹெல்ப் பண்ண போயிட்டு அவர் கூட கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஐயா, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சியா? ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஒன்றும் பிரச்சனை வராத. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. அவர் அவங்க வீட்டில் தங்கி வேலை பார்க்குறாங்க. ஹீரோ அங்கே கம்முன்னு இல்லாமல் ஹீரோயின் கூட விளையாடும் போது தாவணி இழுத்துடுவார். இதை பார்த்த ஹீரோயினோட மாமா ஹீரோவுக்கு மாவு கட்டு போடுற அளவுக்கு அடி பொழப்பார். ஒரு நாள் ஊரில் நம்ம வில்லன் ஹீரோயினை 2 பேர் போட்டு தள்ளி ஊரில் கலவரத்தை உண்டு பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. ஹீரோயின் வில்லனை போட்டு தள்ளிடும். அதுக்கப்புறம் 2 பேர் ஊரை விட்டு போயிடுவாங்க, நம்ம உயிரையும் எடுத்துகிட்டு. இந்த படத்துக்கு வீர வம்சத்துன்னு வச்சதுக்கு பதிலாக வீணா போன வம்சம்னு வச்சுருந்துருக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் வேறு ஏதாச்சும் படத்தை பற்றி பேசணும்னா கமெண்ட்டில் படத்தோட பேர் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசலாம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
தேங்க்யூ ஸோ மச்.